ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து கருப்பட்டியில் ஏணி மிட்டாய் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் எல்லா டிப்ஸும் கரெக்டாக சொல்லிக் கொடுப்பேன். நான் பிழிஞ்சது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டானது எப்படி வரணும், அளவு எப்படிங்கிறது கரெக்டாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு டம்ளர் வந்து நல்லா பொங்க பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் குட்டி டம்ளர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அளவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நிறைய குறைய எடுத்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து 4க்கு 1 தான் அளவு. இதை நம்ம நல்லா கழுவிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, உளுந்து இருக்குல்ல, அது வந்து 1/4 டம்ளர். 4க்கு 1 தான். நீங்கள் எவ்வளோ பெரிய டம்ளர் எடுத்தாலும் 4க்கு 1 தான், அவ்வளோதான். அதுதான் நமக்கு அளவு கணக்கு. இந்த பச்சரிசியும் இதையும் அதை முதல்ல கழுவிட்டு அப்புறம் திரும்ப உளுந்தையும் சேர்த்து அப்புறம் கழுவிட்டு திரும்ப நல்லா ஊற போட்டுடலாம். நம்ம ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நம்ம ஊற போட்டுடலாம். மூடி வச்சிடலாமா? மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து ஊறின பிறகு நம்ம வந்து அரைக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஊறிட்டு, இப்போ பாருங்கள் நல்லா ஊறிட்டு இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிட்றேன். இங்கே பாருங்கள் நல்லா கட்டியாக அரைச்சிட்டேன். கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்புறம் மாவு வந்து தண்ணி ஆயிரும். கட்டியான கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இது பண்ணிடலாம். அந்த பாருங்கள் எவ்வளோ நான் கட்டியாக அரைச்சிருக்கேன்னு. இந்த அளவு கட்டியாக அரைச்சிக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் வந்து கருப்பட்டி போட்டுக்கோங்க. என்கிட்ட ஒரு டம்ளர் தான் இருந்தது, அதனால் 1 டம்ளர் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இதுக்கு ஒரு 2/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 டம்ளர், அப்புறம் 2வது வட்டி ஒரு 3/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு அப்புறம் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாகு காய்ச்சணும். ஓகேவா? ஏன்னா இதில் கல் மண் ஏதாவது இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது பிறகு இது பண்ணிடலாம். பாகு வந்து நமக்கு வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. அதில் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். ஏன்னா ரொம்ப கட்டியானாலும் உங்களுக்கு ரொம்ப பயங்கர ஸ்வீட் ஆயிரும். அப்புறம் இறங்கவும் செய்யாது. கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லா இறங்கும். கொஞ்சம் சோடா போட்டுக்கோங்க. இந்த இது போட்டுக்கலாம். இது மாதிரி 2 வாட்டி போட்டுக்கோங்க. அளவு கொஞ்சம் கூட நீங்கள் இந்த மாதிரி 2 வாட்டி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ஓகேவா? கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆறுனப்புறம் மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நான் ஸ்வீட் கவர் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இதை வந்து நம்ம வந்து ஊற்றிட்டு இந்த மாவை உள்ளே ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த ஓரத்தில் எட்ஜில் வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அப்புறம் வந்து இந்த பாகில் வந்து ஒரு 2-3 சொட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பாகு வந்து சிம்மிலே வச்சு அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம லைட்டாக ஓட்டு போட்டுக்கலாம். இந்த ஓட்டு அளவே போதும். நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணி 2வது வெட்டி வேறு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து குண்டாயிட்டு நான் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணியிருக்க பாருங்க, அந்த ஓட்டையே போதும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சும்மா ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த எண்ணெய் பதம் போட்ட உடனே பாருங்கள் இப்படி புஷ்ஷுன்னு வருதா, உள்ள கண்ணாடி பதம் தெரியுதா, இதுதான் உங்களுக்கு பதம். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அது வந்து இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அதான் அப்புறம் வந்து இந்த பாகில் போடும்போதும் வந்து அதுக்கு லைட்டாக சூடாக இருக்கணும். இதுக்குன்னா அப்போ தான் வந்து நல்லா இறங்குக்காக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அது வந்து பாகு கம்மியாக இருந்தாலும் அது வந்து நல்லா வந்து அப்படி கொதிக்கும் போது தான் அது உள்ளே வந்து அது முங்கும். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள் இந்த கலர் தான். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறின உடனே 2 பக்கமும் இதே கலர் லைட்டு கலரில் மாறினோடனே நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த மொறுமொறுப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கிறிஸ்பினஸ் தான் தெரியும். அப்புறம் நீங்கள் ஆறின பிறகு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், உடைக்கும் போது பாருங்கள் உடைப்படுதா, நொறுக்குன்னு இருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சோடாப்பு போட்டால் தான் இந்த மாதிரி வரும். இல்லைனா உங்களுக்கு கடையில் சில டைமில் வந்து பதக்குன்னு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி மாவும் உள்ளே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஜிலேபி மாதிரி போடணுன்னு தான் ரொம்ப ஆசை. நொறுக்குன்னு சாப்பிட்ணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம கடையில் உள்ளது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ஷேப்பில் அப்புறம் நமக்கு என்ன மாதிரி மொறுமொறுப்பு வரணும், என்ன இனிப்பு வேணும், எல்லாம் நம்மளே வந்து தான் முடிவு பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்பூனை வச்சு 2 பக்கம் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் போட்டுட்டோன்னா இந்த மாதிரி கலர் வந்து அது மாறிடுது பாருங்கள். அது நல்லா உறிஞ்சிரும். உடனே இது பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து சிம்லே வச்சாலும் கொதிச்சு கட்டியாயிரும். பார்த்தீங்களா? அப்புறம் பாகு ரொம்ப கம்மியாயிரும். ஏற்கனவே பாகு கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி போட்டுக்கணும். இந்த மாதிரிங்க இந்த எடுத்துகிட்டேன் பாருங்கள். இது உடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளே வந்து உள்ளேயும் பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா பாகாக இருக்குது. நல்லா எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி
இந்த மாதிரி நீங்களும் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து பொறுமையாக ஷேப் வந்து நம்ம வந்து அழகாக போடலாம். நான் நைட் நேரம் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அதனால் எனக்கு கொஞ்சம் தூக்கங்கலத்தில் கொஞ்சம் ஷேப் அப்போ அப்படி இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து அதை இது பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு பதம் தான் கரெக்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து சின்ன ஓட்டையாக போடுங்க. அப்புறம் வந்து பாகம் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முறுக்கி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பாகு இருக்கனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து பிடிச்சிக்கணும் பார்த்தீங்களா, அது பிடிச்சி இது பண்ணிவிட்டு போடுறேன். பாகையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன். இதையுமே ஆயிலில் இப்போ புளியறதும் நான் ஆஃப் பண்ணி நான் போடுறேன். கொஞ்சம் தான், அதனால் ரொம்ப குயிக்காக போட்டுடலாம். இந்த புளியறது மட்டும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி சின்னதாக புளிய ஆரம்பிச்சுட்டு இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டேன்னா அதனால் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு பாருங்கள். இப்படி குட்டியாக போட்டுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து கரெக்டாக மாற்றி விட்டுட்டு இப்படி பண்ணலாம். குட்டி குட்டி ஜாங்கிரியாகவும் போடலாம். கடைசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சோடாப்பு போட்டிருக்கிறதுனால குட்டி குட்டியாக உருண்டை போட்டு அதை வந்து நம்ம போட்டு உருண்டையாக போட்டு இந்த மாதிரி பாகல் எடுத்தோம்னா அதுதான் என்னது தேன் மிட்டாய். ஓகேவா, தேன் மிட்டாய் இப்படி தான் பண்ணணும். அது வந்து உள்ளே வந்து மொறுன்னு இருக்கும். தேன் மிட்டாய் உருண்டையாக ஒரு ஸ்பூனை வச்சு அரை ஸ்பூனாக அப்படி ஊற்றுனீங்கன்னா அழகாக வந்து தேன் மிட்டாய் வந்துடும். அது வெள்ளைப்பாகில் போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேன் மிட்டாய் வந்து. இது வந்து கருப்பட்டி மிட்டாய். வெல்லத்துலேயும் போடலாம், வெல்லமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கருப்பட்டி நமக்கு சத்து பார்த்தீங்களா, ஹெல்த்து வர, அதனால் இது வந்து நம்ம கருப்பட்டியில் போடலாம். கருப்பட்டி மிட்டாய்ங்கிறதுனாலே ஒரு ஸ்பெஷல் தான். தேன் மிட்டாய் பண்ணும்போது நீங்கள் வெல்லத்தில் பண்ணுங்கள். சீனிலையும் பண்ணுவாங்க, நீங்கள் வெல்லத்தில் பண்ணுங்கள். ஹெல்த்துக்காக சொல்கிறேன். அப்புறம் சீனியில் வெல்லத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் அந்த தேன் மிட்டாய். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்து எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கி எடுக்க வேண்டியதான். ஒரு ஆளாக பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி போடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பாகையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து புளியறது மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக புளிஞ்சோன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் என்னை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணலாம். அழகாக பண்ணலாம். நானும் அழகாக பண்ணுவேன். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற டென்ஷன் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நைட்டு வேறு நேரமாக பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் ரொம்ப தூக்கமாயிட்டு நைட்டு 1 மணி ஆக போகுது. பகல் ஃபுல்லாக சோம்பேறித்தனத்திலே உட்காந்துட்டு கூடியே உட்காந்துட்டு நைட்டு பண்ணுறேன். அது வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து நமக்கு டயர்டாக எப்படா தூங்குவோன்ட்டு இருக்குது. அதனால் ஷேப்பு பாருங்கள். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கடையிலலாம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி டேஸ்டி நமக்கு கிடைக்காது. அவங்க பதத்து வச்சுருப்பாங்க. சில இடத்துல வச்சுருப்பாங்க, மொறுன்னு வச்சுருப்பாங்க, நல்லா கரெக்டான பதத்துலேயும் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் வந்து சூடாக இருக்கும்போது தான் அதுவும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ஆறின பிறகு பதக்குன்னு ஆயிரும். நமக்கு இந்த சோடா போடுறது இதுக்குன்னா இந்த மாதிரி நமக்கு ஆறின பிறகு நம்ம வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து ஆறினப்புறம் டப்பாவில் அடைச்சி வச்சிடணும் நீங்கள். அப்புறம் வந்து இதுக்காகவும் தான் நம்ம வந்து சோடாப்பு போடுறோம். அப்புறம் வந்து இல்லைனா வந்து உள்ளே வந்து நீங்கள் கட்டியாக மாவு பிழிஞ்சிங்கன்னா உள்ளே என்ன பண்ணுவோன்னா இது சில இடத்துல அந்த குண்டா காட்டுது பாருங்கள், அந்த மாதிரி குண்டா வந்து அந்த இடத்துல வந்து மொத்துன்னு ஆயிரும். அதேமாதிரி அதனால் ஒரே மாதிரி பிழியணும். ஒரே மாதிரி எல்லாமே மெல்லிசாக ஒரே மாதிரி பிழிஞ்சோன்னா ஏணி மிட்டாய் மாதிரியே ஏணி மாதிரி அழகாக பிழிஞ்சோன்னா கரெக்டாக வரும். இந்த உருண்டை பாருங்கள் எவ்வளோ முறுக்குன்னு இருக்கும். ஒரே ஒரு உருண்டை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதில் உள்ள கடைசியில் உள்ள மாவு இது வந்து நல்லா புசுன்னு அழகாக உருண்டையாக அழகாக அந்த சோடாப்பு போட்டு அழகாக எடுத்துட்டு வெள்ளைப்பாகில் போட்டோன்னா அதுதான் வந்து தேன் மிட்டாய். சீனி பாகலையும் போடுவாங்க கடையில், நம்ம வீட்டிலங்கிறதுனால வெள்ளைப்பாகில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதா, தேங்க பாருங்கள். நம்ம அழகாக இங்கே பாருங்கள், நான் நல்லா தான் ஷேப்பை தான் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து மொறுன்னு நல்லா மொறுன்னு எவ்வளோ வந்து அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து நல்லா வந்து கண்ணாடி பதம் தெரியுதா உள்ள வரைக்கும் கண்ணாடி மாதிரி தெரியணும். அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான பதம். அப்போ தான் உங்களுக்கு ஆறின பிறக்கும் அதே மொறுப்பு இருக்கும். கொஞ்சம் குண்டா போட்டுட்டீங்க, இல்லை மாவு தடினமாக ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி சதன்னு ஒரு மாதிரி வந்து அந்த இது மாதிரி தெரியும். அந்த சைடில் இருக்கிற ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரியும். அதனால் குண்டா ஒரு மாதிரி இருக்கும். அது சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பதத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கடையில் அப்படி தான் வச்சுருப்பாங்க நிறைய. அதனால தான் அது எனக்கு பிடிக்காது. நமக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி இருக்கணும். நல்லா வந்து உள்ள வரைக்கும் சாறு இறங்கியிருக்கணும். சாப்பிடும்போது மொறுன்னு இருக்கணும். அப்போ சாரும் வந்து நல்லா வந்து உள்ளே இறங்கும். ஓகேவா, அங்கே பாருங்கள் சூப்பராக மொறுன்னு
கிறிஸ்பியாக பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப், லைக்.